சொர்க்கத் தலைவி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மறைந்த வஃபாத்தான நாளாக அவர்களை பற்றி நாம் பலமுறை அறிந்திருக்கின்றோம். பெண்களுக்கு தலைவியான ஃபாத்திமா உண்மையிலேயே அவர்கள்தான் தலைவியானவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை பாடம்தான் இன்றைக்கு உலகம் முழுக்க வாழுகின்ற முஸ்லிம் பெண்மணிகள் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ வேண்டும். அவர்களுடைய ஜீவித காலத்திலே அவர்கள் நடந்து கொண்ட விதங்கள், பர்தா பேணிய முறைகள் இவையெல்லாம் நமக்கு இன்றைக்கும் பாடம் புகட்டிக் கொண்டே இருக்கின்றன. அவர்களுடைய வாழ்நாளிலே இறுதி நாள் வருகின்ற பொழுது ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெளியே சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் வெளியே சென்று வீடு திரும்புகின்ற பொழுது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்பொழுதுமே அவர்களுடைய பழக்கம் என்னவென்று சொன்னால், எப்பொழுது தன்னுடைய வீட்டிற்காரர் அதாவது ஹஸரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் வருகின்றார்களோ வந்தவுடனேயே அவர்களை தங்களுடைய அன்பான பார்வையிலே பார்த்து ஒருவர்கள் போன்று உள்ளே வரவேற்பார்கள். அதன் பிறகு தங்களுடைய பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த கடைசி நாளிலே ஹஸரத் அலி அவர்கள் வருகின்ற பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நிலையை ஒரு வித்தியாசமான நிலையை பார்க்கிறார்கள். உள்ளே வந்த கணவரை வாருங்கள் என்றால் பொன்முரல் கூப்பிடவில்லை. ஹஸரத் அலி அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள், அன்னை ஃபாத்திமா அவர்கள் ஏதோ ஒரு சிரமத்திலே சங்கடத்திலே இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டார்கள். ஆனால் இருப்பினும் கூட ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய அடுத்தடுத்த காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே வருகின்றார்கள். வீட்டை சுத்தமாக்குகிறார்கள். தங்களுடைய பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தண்ணீரை ஊற்றி நல்ல ஆடைகளை அணிவிக்கிறார்கள். இப்படியே மற்ற வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டுவிட்டார்கள், ஃபாத்திமாவே இன்று என்ன ஏதோ வித்தியாசமாக இருக்கிறது என்று கேட்க ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நான் வெளியே புறப்பட்டு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் வெளியே போக வேண்டும். ஆனால் ஒன்று, வெளியே சென்றால் நான் திரும்ப வரமாட்டேன் என்று சொன்னவுடன் ஹஸரத் வீரராக இருந்த ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலையில் இடி விழுந்ததை போல் இந்த விஷயம் அவர்களுக்கு தெரிகிறது. ஃபாத்திமாவை என்ன சொல்கிறீர் என்று கேட்கின்ற பொழுது, இல்லை, எனக்கு அல்லாஹ்வுடைய அழைப்பு வர நெருங்கிவிட்டது. நான் உலகத்தை விட்டு பிரிந்து செல்கின்றேன். இந்த என்னுடைய பிள்ளைகளை நீங்கள் நல்ல முறையிலே பார்த்துக் கொள்ள வேண்டும். நான் சுத்தமாக ஆக்கிக் கொண்டேன். நான் குளித்துக் கொண்டேன். என்னுடைய வேலைகள் என்னவோ அனைத்தையும் நான் முடித்து விட்டேன். இன்று நான் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லி அதன் பிறகு அல்லாஹ் தஆலா மலக்குல் மௌத்தை அனுப்பி வைக்கின்றான். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்கின்றார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈரத்துளை ஃபாத்திமா என்று நபி அவர்கள் சொல்வார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அதிகமாக நபி அவர்கள் நேசித்தார்கள். இன்னும் சொல்ல போனால் நபி அவர்கள் எப்படி நடந்து செல்வார்களோ அது போலவே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நடப்பார்கள். நபி அவர்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுப்பார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தின் போது மிக தைரியத்தை இழந்து தேம்பி அழுக ஆரம்பித்து விட்டார்கள். இவ்வாறு நடக்கக்கூடிய நிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தினுடைய நிலை அடைந்த பொழுதே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார்கள். நபி அவர்கள் தங்களுடைய மகளாரை பார்த்து அழைத்து சொன்னார்கள், ஃபாத்திமாவே இங்கே வாருங்கள் என்று சொல்லி நபி அவர்கள் அவருடைய காதிலே ஏதோ சில ரகசியத்தை சொன்னார்கள். அந்த ரகசியத்தை கேட்டவுடன் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுகுவதை நிறுத்திவிட்டு பொன்முரல் கூட்ட ஆரம்பித்தார்கள். ஆனால் இந்த ரகசியத்தை உடனே சொல்லவில்லை. இதனை கண்டு கொண்டிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சில நாட்கள் கழித்து கேட்டார்கள், ஃபாத்திமாவே அன்று ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்தில் இருந்த வேளையிலே நீங்கள் அழுது கொண்டிருந்தீர்கள். ஆனால் உங்களை அழைத்து காதிலே
அவர்களே ஏதோ ஒன்று சொன்னார்களே, அது என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்கின்ற பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் என்னுடைய தந்தை என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்னுடைய வஃபாத்துக்கு பிறகு விரைவாக நீதான் என்னோடு வந்து சேருவாய் என்று சொன்னார்கள். நான் ஆலமுல் பர்ஸக் என்கின்ற மறைவுலக வாழ்க்கையிலே நபி அவருடைய வஃபாத்துக்கு பிறகு அவருடைய குடும்பத்தினர்களிலேயே நான் தான் முதலாவதாக செல்வேன் என்று நபி அவர்கள் சொல்லியவுடன் எனக்கு ஆனந்தம் ஏற்பட்டது என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அதுபோலவே நபி அவருடைய வஃபாத்துக்கு பிறகு 6 மாதம் கழித்து ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பெண்களின் சொர்க்க தலைவி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புதல்வி அவர்களுடைய வர்க்கத்தினால் நம்முடைய வீட்டில் பெண் பிள்ளைகளையும் மனைவிமார்களையும் அவர்களுடைய நல்ல சிபத்துகளை தன்மைகளை பின்பற்றி வாழுகின்ற உயர்ந்த தௌஃபீகை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.